Hey, hi guys, welcome to We Talk Cricket. This is Akshay. ஸோ இந்த வீடியோவில் ஒரு இன்டெப்த் அண்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்டாட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஃபார் ஏஷியா கப் வென்யூ அனாலிசிஸ். இந்த ஏஷியா கப் 2025 வந்து துபாய் அண்ட் அபுதாபியில் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த விதத்தில் அந்த ரெண்டு கிரவுண்டை பற்றி அக்க வேற ஆணி வேற நம்ம வந்து பிரித்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ரெண்டு கிரவுண்டோட நேச்சர், 8 டீம்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம், அவங்களுக்கு வந்து இங்கே ஹிஸ்ட்ரி வந்து என்ன மாதிரி வந்து யாருக்கு வந்து சாதகமாக இருக்குது இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாமே அப்படின்றதுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீம்ஸ் யாரு, இந்த ரெண்டு கிரவுண்ட்ஸில் விளையாண்டுருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு வந்து நிறைய சக்ஸஸ் பார்த்துருக்காங்க அப்படின்றதுமே நம்ம வந்து பார்த்து அவங்க டீம் அனாலிசிஸ் நம்ம வந்து குரூப் ஏ குரூப் பின்னு சொல்லி நம்ம தனியாக வந்து போட்டிருக்கோம். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது எந்த டீமுக்கு வந்து ஓவராலாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஒரு இன்டெப்தா பேசர்ஸ் வெர்சஸ் ஸ்பின்னர்ஸ், எக்ஸ் ஃபேக்டர் டேட்டாஸ், அதே மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் சாதகமா பேட்டிங் செகண்ட் சாதகமா, ஸோ இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போறது தான் இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ. ஸோ ஸ்ட்ரைட் அவே வில் கெட் இன் டு த அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் துபாய். ஸோ துபாயில் வந்து ஒரு ஸ்டேடியம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றது சாதகமா இல்லை சேசிங் பண்றது சாதகமா அப்படின்றது தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் வந்துட்டு டீம்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த விதத்துல துபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேசிங்க்கு தான் வந்து ரொம்பவே சாதகமா இருந்திருக்கு. அது ஐபிஎல் வாட்ச் பண்ணவங்க மட்டும் இல்லாம அந்த வேர்ல்ட் கப்பை ஃபாலோ பண்ணவங்களுக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அது இன்னுமே அந்த ட்ரெண்ட் வந்து மாறவே இல்லை. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே லாஸ்ட் 5 T20 மேட்சஸை வச்சு நம்ம இன்டர்பிரேட் பண்ற டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆவரேஜ் ஸ்கோர் துபாயில வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த ஸ்கோர்லாம் நீங்க வந்து அதுல வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆவரேஜ் ஸ்கோரை வச்சு நம்ம என்ன இன்டர்பிரேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரவுண்ட் வந்து ஒரு பேட்டிங் ஹெவியா இருக்கா, இப்ப ரீசெண்ட் டைம்ல இருந்து எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, இல்ல பேட்டிங் ஹெவியா இல்ல அக்குமுலேட்டர்ஸ்க்கான வேல்யூஸ் இருக்கா, ஸோ எந்த மாதிரி ஸ்கோர் பண்ணா நீங்க வந்து கரெக்டா இருக்கும், உங்க டீம் செட்டப்க்கு எது வந்துட்டு ரைட்டான ஸ்கோர் அப்படின்னு ஓவராலா நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது, இப்போ இருக்க அந்த 8 டீமுக்குமே வந்து நம்ம லாஸ்ட் 5 T20 மேட்சஸ் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, திஸ் இஸ் நாட் அ நம்ம ஐபிஎல் இந்தியாவில் நடக்கிற மாதிரியான ஒரு கிரவுண்ட்ஸ் மாதிரி கிடையாது. இல்ல சென்னை மாதிரியோ இல்ல வந்து நம்ம ஜெய்ப்பூர் நம்ம பார்ப்போம் அந்த மாதிரியான கிரவுண்டும் இல்லாம ஒரு மிடில் கிரவுண்டா இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான் இது. ஸோ அதனால வந்து நல்ல அக்குமுலேட்டர்ஸ் அண்ட் வெரி குட் ஸ்பின்னர்ஸ் பெருசா வேல்யூ இருக்க போகுது அப்படின்றதுமே நம்ம வந்து தெரியுது. இது ஸ்பின்னர்ஸ் மட்டும் சொல்ல முடியாம வெரி குட் பேட்டர்ஸ் அண்ட் குட் ஹிட்டர்ஸ் அலாங் வித் நல்ல பவுலிங் அட்டாக்கு வந்து இங்க வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் இட். இப்போ வந்து நம்ம எவ்வளவுதான் ஆவரேஜ் ஸ்கோர் சொன்னாலும் வின்னிங் ஸ்கோர் எவ்வளவு ப்ரோ, எவ்வளவு அடிச்சா ஒரு டீம் வந்து வின் பண்ண முடியும், எவ்வளவு அடிச்சா அந்த டீம் வந்து லூசிங். ஏன்னா பேசிக்கலி ஒரு டீம் வந்து சேஸ் பண்ணும்போது ஸ்கோர் வந்து ஆன் த போர்டு இவ்வளவு ரன் அடிச்சா வந்துட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னும் போது மோஸ்ட் ஆஃப் த T20 டீம்ஸ் வந்து சூப்பராகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை வந்துட்டு செட்டப் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் செட்டப் பண்ணும்போது கரெக்டா வந்து செட்டப் பண்ண மாட்டாங்க. அந்த ஐடியாவுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம வெளில இருந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி வந்து பார்க்கும்போது பார்த்தா 186 அண்ட் அபோவ் வச்சாலே அது ஒரு வின்னிங் ஸ்கோரா தான் இங்க வந்து இருக்கு. அண்ட் லூசிங் ஸ்கோரா எனிதிங் பிலோ 174 will be a losing score and anything between 174 and 185 is a score where you can compete. ஸோ நல்லா பவுலிங் போட்டா வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டேட்டா. ஸோ இந்த வின்னிங் ஸ்கோர் அண்ட் லூசிங் ஸ்கோர் எல்லாமே பேசிக்ஸ் எல்லாம் கேச்சஸ் எல்லாம் டீம்ஸ் கரெக்டா பண்ணி வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா பேசிக் எரர்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தாலே 186 போதும் அப்படின்றதான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க கூடியது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பேசிக்கா நம்ம என்ன பார்ப்போம்னா பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல எந்த மாதிரி வந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு ஓவராலா நம்ம பார்க்கும்போது எடுத்த டேட்டா படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் வந்து மாட்டிருக்கு. என்ன அப்படின்னா துபாயில வந்து விக்கெட் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாவே இருந்திருக்கு. ஏன்னா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பிச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து ஓரளவுக்கு பவுலர்ஸ் ஹெல்ப் பண்றதுனால மிடில் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ அந்த விதத்துல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜாவே வந்து ஒரு 3 to 5 விக்கெட்ஸ் தான் இங்க வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு துபாயில. ஸோ அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரன் ரேட் வந்து பவர் பிளேல தான் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அங்க வந்து அந்த ஸ்விங் இருக்கிறதுனால மோஸ்ட்லி டீம்ஸ் வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து தயங்குவாங்க. ஸோ அந்த 6 ஓவர்ஸ் வந்து செட்டப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போக போக அவங்க வந்து ரன் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் தேர் ஆர் ஃபியூ கிரவுண்ட்ஸ் இன் ஓவராலா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா இப்ப சேப்பாக்கோ இல்ல ஜெய்ப்பூரோ அந்த மாதிரி கிரவுண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா பால் வந்து ஓல்டர் ஆவாவ அடிக்கிறது வந்து கஷ்டமா இருக்கனால ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஓவர் அட்டாக்கிங் போவாங்க நிறைய டீம். ஆனா இங்க அப்படி பண்ற
பண்றதுக்கான வந்து தேவை வந்து இல்ல அப்படின்றது வந்து நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இங்கே தான் அந்த 7-16ல அக்குமுலேட் பண்றவங்க வந்து இருக்கும்போது நிறைய ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் நடக்கும். அதே மாதிரி ஒரு ஹிட்டர் வந்து அவரோட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தா அது ஒரு ஐடியல் சுச்சுவேஷனா அவருமே வந்து ஹிட் பண்ணி ரன் ரேட் வந்து 8.5ல இந்த மிடில் ஃபேஸ்ல வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்டாவும் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எப்பயுமே வந்து பார்ப்போம். பேசர்ஸ் இம்பாக்டா இருப்பாங்களா, ஸ்பின்னர்ஸ் இம்பாக்ட்ஃபுல்லா இருப்பாங்களா அப்படின்றத நம்ம வந்து ஒரு கேள்வியா வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஏன்னா அந்த சாம்பியன்ஷிப் நடக்கும்போது துபாயில தான் வந்து மேட்சஸ் நடந்தது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டீம் இந்தியன் டீம் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஸ்பின்னர்ஸை நம்பியே வந்து போனாங்க. பட் அதுல ஒரு முக்கியமான ஃபேக்டர் இருக்கு. என்னன்னா அது 50 ஓவர் கேம் வந்து டே நைட் கேமா வந்து நடக்கும். இங்க வந்து அப்படி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நைட் கேம்ஸ் தான் நடக்கும்ன்றதுனால ஸ்பின்னரோட இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் T20 வெர்ஷன் படி. ஸோ இங்க வந்து நீங்க பாருங்க பேசர்ஸை விட ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு எக்கானமில தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. பிகாஸ் ஸ்பின்னர்ஸ் கேன் ஏபிள் டு கண்ட்ரோல். பட் அதையும் தாண்டி ரன்ஸ் பெர் விக்கெட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அதனால யூ நீட் டு ஹேவ் அ பேலன்ஸ்ட் அட்டாக். பவர் பிளேல ஒரு ப்ராப்பர் பவர் பிளே பேசர்ஸும் மிடில் ஓவர்ஸ் வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் இருந்து அதுக்கப்புறம் திருப்பி பேசர்ஸ் தான் வந்து இம்பாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ட்ரை சீரிஸ்ல நம்ம வந்து பார்த்திருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ஜால வந்து நடந்தது. அந்த மாதிரி பிச்சஸ் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி டீப் இன்டு த டோர்னமெண்ட் பிச்சஸ் வந்து ஸ்லோவா ஆகும்போது மேபி ஒன் மோர் ஸ்பின்னர் ஆட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். பட் எனிவே இன் துபாய் பவர் பிளே இம்பாக்ட்ன்றது கண்டிப்பா வந்து பேசர்ஸை வச்சு இருக்கக்கூடியதுன்றது வந்து நம்ம வந்து பாக்குறோம். ஸோ நவ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் என்னதான் நம்ம வந்து ஒரு வின்னிங் ஸ்கோர் பார்த்துட்டோம். பேசர்ஸா ஸ்பின்னர்ஸா யார் வந்து எஃபெக்டிவா இருக்க போறா அப்படின்றத நம்ம பார்த்தாலும் T20 இஸ் ஆல் அபவுட் ஹிட்டிங் சிக்ஸர்ஸ் அண்ட் ஆல்சோ டாட் பால் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ரேஷியோ மேனேஜ் பண்ணி நீங்க ஆடுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்கு. ஸோ இந்த பிச்சை பொறுத்தவரை அக்குமுலேட்டும் பண்ணணும். அதாவது டாட் பால்ஸும் நிறைய ஒரு டீம் வந்து ஆடிடக்கூடாது. அதே மாதிரி சிக்ஸஸுமே வந்துட்டு அடிக்க நிறைய போய் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுனால கரெக்டா பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்டா தான் இங்க இருக்கிறனால இஃப் அ டீம் ஆக்சுவலி ஸ்கோர்ஸ் ஆவரேஜா வந்து ஒரு 5 பாலுக்காவது ஒரு பவுண்டரி வந்துட்டு இன்டென்ட் கொடுத்து அவங்க ட்ரை பண்ணி 5 பால்ஸ்க்கு ஒரு பவுண்டரி அடிச்சுட்டாங்க அப்படின்னா தே வில் பி இன் அ பெட்டர் சிச்சுவேஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓவராலா வந்து நடக்குது கேம்னா ஒரு 20 பிளஸ் ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் சேர்த்தி இருக்கணும் ஒரு இதுல. அதே மாதிரி சிக்ஸஸ் அட்டம் பண்றது வந்துட்டு 4 ஓவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அட்டம் பண்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் தேர் ஆர் 2 திங்ஸ். பவர் பிளேல வந்துட்டு பேட்டிங் ஆடுறது வந்து கஷ்டம். அதனால கரெக்டான ஷாட்ஸ் ஆடக்கூடிய டெக்னிக்கலி பிரில்லியன்ஸ் ஆல் ஓவர் இதுல ஆடக்கூடிய அந்த ஆல் ஃபார்மட் பேட்டர்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பத்தும் நிஷங்கா, சுப்மன் கில், இப்ப வந்து பாகிஸ்தான்ல பார்த்தா சல்மான் அலி ஆகா, முகமது ஹாரிஸ். ஸோ அவங்கள மாதிரியோட வேல்யூஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் டாட் பால் பர்சன்டேஜ் வந்து 34க்கு மேல வந்து போகாம இருக்கணும். ஒரு 10 பால் பிடிச்சா 3ல இருந்து 4 பால் தான் டாட் வைக்கிற மாதிரி அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்றத இந்த எக்ஸ்பேக்டர் டேட்டா வந்து சொல்லுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எந்த டீம்லாம் இதை வந்து ஃபாலோ பண்ணி வெதர் தே ஆர் புட்டிங் தெம் அஹெட் இன் த கேம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டீம் வந்து இருக்கு அப்படின்னா ஒரு டீம் இருக்கு அப்படின்னா ஒரு வென்யூ சூஸ் பண்ணும்போது வின்னிங் ஸ்கோர் அட்டைன் பண்றதுக்கு என்ன ரன் ரேட் இருக்கணும், ஒரு பால்ஸ் பெர் பவுண்டரிஸ், அதாவது வந்துட்டு எத்தனை பாலுக்கு பவுண்டரி வந்துட்டு அடிச்சிருக்கணும், எத்தனை பாலுக்குள்ள ஒரு பவுண்டரியை வந்துட்டு அட்டம் பண்ணி அதை வந்து சக்சஸ் பார்த்துருக்கணும், எத்தனை சிக்ஸஸ் வந்து அடிச்சிருக்கணும், எவ்வளவு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது there is a difference is that ஒரு வின்னிங் டீமுக்கு வந்து நீங்க ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா தே வுட் பி ஹேவிங், நான் அதான் சொன்ன மாதிரி 24 பவுண்டரிஸ் அண்ட் பிளஸ் சிக்ஸஸ் வந்து அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து 4.8 பால்ஸ்க்கு வந்துட்டு பவுண்டரியை வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி டாட் பால் பெர்சன்டேஜ் வந்து நீங்க வந்து கவனிச்சு பாருங்க. தோக்குற டீம் வந்து டாட் பால் பெர்சன்டேஜ் வந்து கம்மியா வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த டீம் தோக்குற டீம்ல அக்குமுலேட்டர்ஸ் மட்டும் 2ல இருந்து 3 பேர் வந்து இருந்திருப்பாங்க. அதனாலதான் டாட் பால் நிறைய கன்சியூம் ஆகி 6ம் 4ம் அதிகமா வந்துட்டு மேனேஜ் பண்ணலாம். அதாவது இதுதான் வந்து நம்ம எப்பயுமே வந்து சொல்லுவோம் பேலன்ஸ் த ஹிட்டிங் அப்படின்ற மாதிரி. ஹிட்டிங் பேலன்ஸ் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். நம்ம லாஸ்ட் வீடியோல கூட இந்த பவர் பேலன்ஸ் இண்டெக்ஸ் சொல்லியிருந்தோம். அது மாதிரி இங்க வந்து ஹிட்டிங் பேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் டூ மணி அக்குமுலேட்டர் இல்லாம ஒரு டீம் வந்து இருக்கும்போது அதை மேனேஜ் பண்ணி துபாயில வந்து வின் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வந்து இருக்கு. அதனால ரொட்டேட் பண்ணக்கூடிய டீம் ஆக்சுவலா ஸ்லைட்டா தோக்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றதான் டாட் பால் பெர்சன்டேஜ்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஓவரால் ஐடியா ஆஃப் துபாய். ஸோ இது வந்து எந்தெந்த கிரவுண்டு யார் யாருக்கு வந்து சாதகமா இருக்கு ஆடுற 8 டீம்ல அப்படின்றத வந்து நம்ம லாஸ்டா வந்து அவங்களோட ரெக்கார்ட்ஸை வச்சு நம்ம வந்து பார்த்துருவோம்.
ஸோ தட்ஸ் இட் அபவுட் துபாய். ஸோ இப்போ வந்து நம்ம அபுதாபியை பத்தி நம்ம பார்ப்போம். அபுதாபிலுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் இன் டர்ம்ஸ் ஆஃப் துபாயில நடந்த மாதிரி தான். சேஸ் பண்ற டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அண்டர் லைட்ஸ் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் எஸ்பெஷலி ஓட்டிட்டா செகண்ட் டீமுக்கு வந்துட்டு அது பிச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிளாட்டன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. செகண்ட் பேட் பண்றவங்களுக்கு செம அட்வான்டேஜ். அந்த விதத்துல தான் நம்ம வந்து ஷார்ஜால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா வந்து இருக்கு. சேஸ் பண்ற டீம் வந்து ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஃபர்ஸ்ட் டீம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. நீங்க இந்த ட்ரை சீரிஸ்ல கூட நீங்க வந்து பார்த்திருந்தா வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ். ஸோ இங்க வந்து ஆவரேஜ் ஸ்கோரை நம்ம வந்து பார்க்கும்போது கம்பேர்ட் டு துபாய் ஆக்சுவலி திஸ் இஸ் அ டஃபர் கண்டிஷன் அப்படின்றதுமே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. இங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குமுலேட்டிவா ஒரு 150 அந்த மாதிரியான ஒரு ஸ்கோர் தான் வந்து இருந்திருக்குன்னும் போது தட் இஸ் துபாய் இஸ் ஆக்சுவலி துபாய் வந்துட்டு கம்பேரிட்லி ஈஸியர் தென் அபுதாபி ஃபார் பேட்டிங் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல தான் எக்ஸாக்டா என்ன வின்னிங் ஸ்கோர் எவ்வளவு வந்துட்டு லூசிங் ஸ்கோர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஹியர் ஆக்சுவலி இட் இஸ் 188 அப்படின்னும் போது கேம்ஸ்லாம் ரொம்ப டைட்டா போயிருக்கு. அங்க வந்து நம்ம துபாயில பார்த்த மாதிரி 170 அந்த மாதிரி இருந்தாலே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம வந்து இங்க சொல்லும் போது 188க்கு மேல போனாதான் நீங்க கம்ஃபர்டபுளா வின் பண்ண போன கூடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால த ரேஞ்ச் இஸ் ஆக்சுவலி கொஞ்சம் அதிகம். 156ல இருந்து 187குள்ள நீங்க அடிச்சீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ தட் மீன் யூ நீட் டு ஹேவ் அ ஆல் அரவுண்ட் அட்டாக். ஆக்சுவலி இந்த கிரவுண்ட்ல கொஞ்சம் அக்குமுலேட்டர்ஸ்க்கான வேல்யூ வந்து அதிகமா வந்து படுது. லூசிங் ஸ்கோர் இஸ் இஃப் யூ ஆர் ஸ்கோரிங் இஃப் டீம் இஸ் ஸ்கோரிங் லெஸ் தென் 155 ஆக்சுவலி you need to your bowlers need to bowl so well so that you win a game ன்ற மாதிரியான ஒரு ரேஞ்ச் நம்ம வந்து பாக்குறோம். ஸோ நவ் இப்போ வந்து நம்ம பேஸ் வைஸ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேயுமே விக்கெட்ஸ்ன்றது வந்து பெரிய ஃபேக்டர் கிடையாது. ரன் அடிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். அதனாலதான் அக்குமுலேட் பண்றதோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரன்ஸ் பர் டிஸ்மிஸல் நீங்க நல்லா எடுத்து கவனிச்சு பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம துபாயை பாக்குறோட இதுல இன்னும் இம்பாக்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் வென் பேசஸ் ஆர் பவுலிங். ஸோ அந்த விதத்துல இங்க வந்து ரன் ரேட் வந்து நீங்க துபாயில வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்க்கும் டெத் ஓவருக்கும் ஒரு 3 to 4 ரன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அதாவது அந்த அளவுக்கு அட்டாக்கிங்கா போறதுக்கான பாசிபிலிட்டி அந்த பிட்ச் அலோவ் பண்ணும். பட் இங்க வந்து அப்படி கிடையாது. 10க்கு மேல வந்துட்டு ஆவரேஜா வந்து போவே இல்லை அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விதத்துல இது வந்து இட்ஸ் டஃபர் பேட்டிங் கண்டிஷன்ஸ். இந்தியன் ஃபேன்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம இதை பார்ப்பாங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டேஜஸ்ல ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து இங்க நடக்குது. அதுவுமே வந்துட்டு லோவர் குவாலிட்டி டீமோட அசோசியேட் டீமோட நடக்கிறதுனால பெருசா கவலைப்பட தேவையில்லை. ஸோ கோயிங் இன் டு த சூப்பர் 4 எந்த மாதிரி அமையுது அப்படின்றதுக்கு ஏத்து இந்தியன் டீம் வந்து பிளான் பண்ணிப்பாங்க. ஸோ மற்ற டீம் எல்லாமே பார்க்கும்போது அக்குமுலேட் பண்ணக்கூடிய ஆளுங்க நிறைய பேர், ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணக்கூடிய ஆளுங்க நிறைய வந்துட்டு அபுதாபில இருந்தா நல்லது. ஸோ இங்கதான் வந்து நம்ம மெயின் ஃபேக்டர் பேசர் வர்சஸ் ஸ்பின்னர்ஸ் நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து பாக்குறது. ஒரு டீமோட காம்பினேஷன் ஒரு பிச்சை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசர்ஸ் வந்து நிறைய இம்பாக்ட் பண்ணுவாங்களா, ஸ்பின்னர்ஸ் நிறைய இம்பாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது திஸ் கிரவுண்ட் அபுதாபி இஸ் ஃபார் பேசர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து இதுல இருந்து வந்து நமக்கு வந்து தெரியுது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ரன்ஸ் பர் விக்கெட் வந்து ஒரு பேசர் வந்து 32 ரன்ஸ் கொடுத்தா ஒரு விக்கெட் வந்து வாங்கிடுறாங்க. பட் ஆனா ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே வந்து டிராக் ஆகுது. ஒரு 62 ரன்ஸ்ன்னும் போது இங்க வந்து பெருசா எஃபெக்டிவா வந்து லாஸ்ட் 5 மேட்சஸ்ல வந்து இருந்தது இல்லை அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ரன்ஸ் பர் ஓவருமே நீங்க வந்து பாருங்க, ஸ்பின்னர்ஸ் ஆர் ஆக்சுவலி கன்சிடரிங் ஆல்மோஸ்ட் 1 ரன் எக்ஸ்ட்ரா பர் ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது அபுதாபியில வந்து உங்களுக்கு சூப்பர் 4ல இந்தியன் டீமுக்கு நடந்தது இல்ல வந்து எந்த டீமுக்கு நடந்தாலும் அபுதாபியில பேசஸ் வந்து ஸ்டாக் அப் பண்றது தான் பெட்டர் அப்படின்றது தான் இங்க வந்துட்டு ஒரு ஃபேக்டர் அபவுட் பேசஸ் வெர்சஸ் ஸ்பின்னர்ஸ். நம்ம இப்போ எக்ஸ் ஃபேக்டர் டேட்டாவை நம்ம வந்து பார்க்கும்போது லாஸ்ட் துபாயில நம்ம பாக்குறத விட இங்க வந்து பால்ஸ் பெர் பவுண்டரி அடிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஆவரேஜா கொஞ்சம் வந்துட்டு ரேஷியோ வந்து கொஞ்சம் கூட தான் இருந்திருக்கு. பட் பால்ஸ் பெர் சிக்ஸஸ் வந்து கம்மியா இருந்திருக்கு. தட் மீன் சம்டைம்ஸ் பேசர்ஸ் வந்து நல்லா ஆடக்கூடியவங்க வந்து நிறைய டாட் பாலை கன்சியூம் பண்ணி சில சிக்ஸஸா கன்வெர்ட் பண்ணா அது பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா வந்து அமையறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நீட் அ சிக்ஸ் ஹிட்டர் இன் யோர் டீம் ஹூ கேன் ரியலி டேக் பேசஸ் அவே அப்படின்ற மாதிரியான ஒரு கிரவுண்டு தான் இந்த கிரவுண்டு. டாட் பால் கொஞ்சம் அதிகமா இருக்கு. தட் மீன் த பேட்டிங் வில் பி டஃபர். ஸோ அக்குமுலேட் பண்ணக்கூடியவங்க வந்துட்டு கிரீஸ்ல இருந்துட்டே இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கம்பேரிட்டிவ்லி இந்தியன் டீம்ல சுப்மன் கில் வந்து அக்குமுலேட்டரா இருக்காரு. இப்ப பாகிஸ்தான்ல வந்து சல்மான் அலி ஆகா இருக்காருன்னா அவரோட வேல்யூ வந்து இங்க வந்துட்டு ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பிகாஸ் டாட் பால் வந்து நார்மலா ஆடக்கூடிய ஒரு ஆவரேஜ் பேட்டர் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு ரொட்டேட் பண்றதுக்கு. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ரொட்டேஷன் அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அபுதாபியில வந்துட்டு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுன்றதான் இந்த எக்ஸ் ஃபேக்டர் டேட்டா வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஸோ நவ் வின்னர்ஸ்க்கும் லூசருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். லுக் அட் த டிஃபரன்ஸ். டாட் பால் வந்து தோக்குறவங்க எவ்வளவு ஆடுறாங்கன்னு பாருங்க. ஆனா துபாயில வந்து அப்படி கிடையாது. டாட் பால் நீங்க கன்சியூம் பண்ணா கூட 6 சிட்டிங் வச்சு மேட்ச் பண்ணக்கூடிய கிரவுண்ட் தான் துபாய். தட் மீன் தட் இஸ் அ கம்பேரிட்டிவ்லி
பெட்டர் பேட்டிங் பிச். இங்க வந்து அப்படி கிடையாது. என்னதான் அங்க வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எஃபெக்டிவா இருந்தாலும் இங்க வந்து பேசர்ஸோட எஃபெக்டிவ்னஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால பேசர்ஸோட இன்வால்வ்மெண்ட் வந்து மோஸ்ட்லி இங்க 12 to 16 ஹவர்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களால பேசர்ஸ் வந்து நல்லா ஆடி டாட் பால் வந்துட்டு கன்சியூம் பண்ண கூடாத அளவுக்கு எஸ்பெஷலி இந்த பவர் பிளேல அது வந்து நடந்தது அப்படின்னா இம்பாக்ட் வந்து உங்க டீம் வந்து வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ டாட் பால் இந்த கிரவுண்ட்ல வந்துட்டு துபாயை விட இங்க வந்து டாட் பால் பர்சன்டேஜ் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் சிக்ஸ் சிட்டிங் அப்படின்றது துபாயில வந்து வேல்யூ வந்துட்டு அதிகம். இங்க வந்து அக்குமுலேட் பண்றவங்களோட வேல்யூ அதிகம், அங்க வந்து சிக்ஸ் ஹிட் பண்றவங்களோட வேல்யூ அதிகம்ன்றதுனால இங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டீம் ஹூ ரியலி ரொட்டேட்ஸ் வெல் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து டஃபா இருக்கும்போது ஆல் ஃபார்மட் பிளேயர்ஸ்க்கான வேல்யூமே இங்க துபாயை விட இன்னும் அதிகமா இருக்கும் பிகாஸ் ஆஃப் த கண்டிஷன் இன் ரீசன்ட் டைம் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் இட். ஸோ இந்த இப்ப நம்ம வந்து அந்த சார்ட்ல கொடுத்துருக்க மாதிரியான ரன் ரேட் அடிச்சா மோஸ்ட்லி ரன் ரேட்லயும் பால்ஸ் பெர் பவுண்டரி, பால்ஸ் பெர் சிக்ஸஸ் இதெல்லாம் வந்து அட்டம் பண்ணி அவங்க சக்சஸ் ஆனாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த பர்டிகுலர் டீம் வில் பி இன் வின்னிங் சுச்சுவேஷன் அப்படின்றத நம்ம இதுல வந்து நம்ம வந்து சொல்ல வரோம். லெட்ஸ் இட் அபவுட் அபுதாபி. ஸோ நவ் வில் ஜஸ்ட் மூவ் அவே ஃப்ரம் திஸ் அண்ட் லெட் சி எந்தெந்த டீம்ஸ்லாம் வந்துட்டு இந்த கிரவுண்ட்ல வந்து எஃபெக்டிவா இருந்திருக்காங்க, அவங்கவுங்க டீமோட காம்பினேஷனுக்கும் என்ன மாதிரி அவங்க வந்து பாஸ்டா வந்து இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் T20 இன்டர்நேஷனல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானை பத்தி வந்து பார்த்துடலாம். பாகிஸ்தான் வந்து துபாயில வந்து நிறைய கேம்ஸ் ஆடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட வந்து அந்த கிரவுண்டை பொறுத்தவரையும் இருக்காங்க. அபுதாபில வந்து தே ஹேவ் காட் லாட் மோர் சக்சஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வின்னிங் கேம்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு கிரவுண்ட்ஸ்மே அவங்களுக்கு ஒவ்வொரு விதத்துல வந்துட்டு பாசிட்டிவான எஃபெக்ட் வந்து கொடுக்கும் அவங்க ஆடும்போது. அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் துபாயை பொறுத்தவரையும் அவங்க வின் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிறதுக்கான ரீசன் வந்துட்டு ஹிட்டர்ஸ் வந்து பெருசா வந்து கிடையாது. கம்பேரிட்டிவ்ல முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி துபாயில யூ நீட் ஹிட்டர்ஸ் அண்ட் அக்குமுலேட்டர்ஸ். முன்னாடி அவங்க ஆடின டேட்டா தானே நம்ம எடுத்திருக்கோம். அப்போ வந்து அந்த பாபர் அசாம், ரிஸ்வான் இல்லாம இப்ப ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறதுனால துபாயில வந்து ஹசன் நவாஸும் சல்மான் அலி ஆகா இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி மேட்சஸ் பிளேட் இன் அபுதாபில நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேசஸ் சைன்ஸ் ஆஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப், அது மட்டும் இல்லாம அவங்க பேட்டர் சல்மான் அலி ஆகா அண்ட் முகமது ஹாரிஸ் இவங்க ரெண்டு பேரோட வேல்யூ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேல போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் துபாய் they are actually not comfortable hitting, but this time this team is coming up with more power and பெருசா பயம் இல்லாம வந்துட்டு வராங்க. இந்த ட்ரை சீசன் வின் பண்ணிருக்கனால அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் as well. யுஏஇயோட ஹோம்ல தான் வந்து நடக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த விதத்துல எந்த கிரவுண்ட் போனாலுமே அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டர் ஆசிஃப், அதே மாதிரி அவங்க டாப் ஆர்டர் அண்ட் கேப்டன் முகமது வாசிம் தான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் எனிவே ராகுல் சோப்ரா அப்படின்றவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுவார் அவங்களுக்கு. ஏன்னா ரெண்டு இதுலயுமே பெருசா அவங்களுக்கு வந்து சக்சஸ் ரேட் வந்து கம்மியா தான் இருக்கு. எனிவே அபுதாபில வந்து கொஞ்சம் நிறைய சக்சஸ் பார்த்திருந்தாலுமே ராகுல் சோப்ராவோட அந்த அக்குமுலேஷன் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. பிகாஸ் ஆல்வேஸ் வாஷுமோ ஆசிஃபோ தே கேனாட் வின் தம் கேம்ஸ் பிகாஸ் தே டேக் லாட் ஆஃப் ரிஸ்க்ன்றதுனால அதுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இன்னொன்று அவங்க அபுதாபில வந்து சக்சஸ் பார்த்ததுக்கான காரணம் அவங்க எப்பயுமே வந்து என்னதான் வந்து அவங்கள்ட்ட வந்து இந்த ரெண்டு பேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. ராகுல் சோப்ரா மாதிரி அக்குமுலேட் பண்ற இன்னும் 2-3 பேர் இருந்தாலும் அவங்க பேசர்ஸான ஜவாதுல்லா அவங்களோட இம்பாக்ட் வந்துட்டு ஹெவியா இருந்ததுனால அவங்க அபுதாபில நிறைய சக்சஸ் பாக்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இந்த ஏசியா கப்ல. இட் இஸ் அபவுட் ஓமான். ஸோ ஓமானை பொறுத்தவரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பெருசா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இந்த கிரவுண்ட்ஸ்ல ஆடி இருக்கும்போது. ஸோ அந்த விதத்துல எஸ்பெஷலி துபாயில வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்காங்க. பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் எனி பவர் ஹிட்டர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மற்ற டீமை கம்பீட் பண்ற அளவுக்கு. ஆனா அபுதாபில அவங்களோட பவுலிங்கும் அவங்களோட அந்த பேட்டிங் அக்குமுலேஷனை வச்சு அவங்களால மேனேஜ் பண்ண முடியறதுனால ஈவன் ஓமானுக்குமே அபுதாபி கிரவுண்ட் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஸ்ரீலங்கா வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் T20 வெர்ஷனை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து துபாய் தான் வந்துட்டு ஹெவியாவும் நல்லா எஃபெக்டிவாவும் இருந்திருக்கதா நம்ம வந்து பாக்குறோம் அவங்க ஆடி இருக்கும் போது. One thing which you need to understand here is Abu Dhabi you can expect them to perform so much better because all of their top order batters are very very good in terms of playing paces. நல்ல ஒரு சாலிடான ஒரு பேட்டர்ஸா இருக்கிறதுனால எஸ்பெஷலி இந்த அசலங்கா கமிந்து மெண்டஸ்லாம் வந்துட்டு ஒரு ரவுண்டட் பேட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால யூ கேன் எக்ஸ்பெக்ட் தெம் டு ரியலி கம் அவே வெல் ஈவன் இன் அபுதாபி. பட் கம்பேரிட்டிவ் தி டேட்டா சொல்றதை பார்க்கும்போது துபாய் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கண்டிஷனா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு பிகாஸ் ஆஃப் தி ஸ்பின்னர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இட் இஸ் பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷை பொறுத்தவரையும் அபுதாபில அவங்களுக்கு நிறைய கேம்ஸ் இருக்கு பிகாஸ் அவங்க
குரூப் பில ஆடுறாங்க. ஸோ குரூப் ஸ்டேஜஸ்லயே அவங்க நிறைய கேம்ஸ் அபுதாபில இருக்கு. ஆனா அங்க வந்து ஒரு மேட்சஸ் கூட வின் பண்ணதில்ல T20 இன்டர்நேஷனல்ஸ். ஸோ அதனால இப்போ இருக்க டீம் வச்சு வந்து பார்க்கும்போது பேசஸ் ஆடக்கூடிய ரவுண்டர் பேட்டர்ஸ் வந்து லித்தன் தாஸ் இருக்காரு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நல்ல அக்குமுலேட் பண்ணக்கூடிய தௌஹித் ஹிருதாய் ஓடிஐல வந்து இருக்காரு. ஸோ அவங்களோட வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ அந்த விதத்துல துபாயில அவங்களுக்கு முக்கியமான பிளேயர்ஸா இருக்கக்கூடிய ஆளுங்க ஜாக்கர் அலி, அதே மாதிரி பவுலரா டஸ்கின் அகமது அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. துபாயில ஈவன் ஃபிஸ்ஸுமே பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்துவாரு அப்படின்றத வந்து இந்த 2 கிரவுண்டை பொறுத்து நம்மளால வந்து பாத்துக்க முடியுது. வென் இன் டர்ம்ஸ் ஆஃப் அபுதாபி மாதிரி கண்டிஷன்ஸ்ல தான் அவங்களோட அந்த பேட்டிங் டெப்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிஷாத் ஹுசேன் அட் 7 அண்ட் அட்டாக்கிங் நேச்சர் ஆஃப் தேர் ஹோல் பேட்டிங் அட்டாக் வந்து துபாயில நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் நிறைய கேம்ஸ் அவங்க அபுதாபியில் ஆடும்போது இன்னுமே சக்சஸ் பார்க்கறதுக்கு தே நீட் தேர் பேசஸ் டு ரியலி கம் அப் அண்ட் புட் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் டு டாமினேட் அண்ட் டேஸ்ட் தேர் ஃபர்ஸ்ட் வின் இன் அபுதாபி அப்படின்றதுமே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஹாங்காங்கை பொறுத்தவரையும் தே ஆர் நாட் லைக் நான் தான் முன்னாடியே வந்து நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து தேர்டா தான் வந்து உள்ள வந்திருப்பாங்க. இங்க உள்ள வரும்போது யுஏஇ வந்து சாம்பியன்ஸ் ஏசிசி மென்ஸ் பிரீமியர் கப்ல. அதே மாதிரி ஃபைனலிஸ்ட் ஆன ஓமானுக்கு அப்புறம் ஹாங்காங் தான் வந்து லாஸ்டா வந்தாங்க. நேபாள வந்து தோக்கடிச்சுங்கிறதுனால தே டோன்ட் ஹேவ் வெரி குட் ரெக்கார்ட் எனிவேர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயிங் அஸ் வெல். ஸோ அந்த விதத்துல தே ஹோப் தட் ஓவராலா கிளிக் ஆகி அவங்க ஒரு வின்னையாவது வந்து எடுத்துட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. லெட்ஸ் ஹோப். பட் கம்பேர் பண்ணி ரெண்டையும் வந்து பார்க்கும்போது அபுதாபில வந்துட்டு நிறைய சக்சஸ் பார்த்திருக்காங்க அப்படின்றதுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆப்கானிஸ்தான் பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் தான் 2 கிராமுலையுமே நம்ம இப்ப வரையும் பார்த்த டீம்ஸ்ல தே ஹேவ் வெரி குட் வின் பெர்சன்டேஜ். அவங்க ஸ்பின்னை வச்சு துபாயிலுமே டாமினேட் பண்ண முடியுது. ஃபாஸ்ட் பவுலர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை வச்சும் அக்குமுலேட்டர்ஸ் ஏன்னா ரன் ஸ்கோரிங் வந்து கம்மியா இருக்க இந்த பேட்டிங் லைனப் வந்துட்டு ஆல்வேஸ் 150 160 எல்லாம் வந்துட்டு சூப்பரா வந்து ஆடிடுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் எல்லாம் எப்பயுமே ஆப்போனன்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியே பழக்கப்பட்டனால அபுதாபில அவங்கள டாமினேட் பண்ண முடியுது. ஸோ ஹவு எப்பயுமே ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரை எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்கோர் வந்து லோவரா இருக்கோ அவ்வளவுக்கு அவங்க எஃபெக்டிவ் டீமா இருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க இருக்க 2 கிரவுண்டுமே அவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருந்ததுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே கொஞ்சம் 2 கிரவுண்ட்லுமே இருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். தே ஆர் த மோஸ்ட் இப்போ இருக்கிற இந்த 8 டீம்ஸ்ல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம் இன் துபாய். இவங்க தான் ஹையஸ்ட் வின் பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க மோர் தென் இந்தியா அப்படின்றதுமே நம்ம வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரிதான் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் இந்தியா அபுதாபிலுமே கொஞ்சம் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. இந்தியாவை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ போத் த கிரவுண்ட்ஸ் ஆர் ஆக்சுவலி ஆப்கானிஸ்தானோட சக்சஸ் பார்க்கக்கூடிய ஒரு கிரவுண்ட்ஸா தான் வந்து இருக்கு. ஸோ துபாயை பொறுத்தவரையும் அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து எஃபெக்டிவா இருப்பாங்க. அதே மாதிரி அபுதாபியை பொறுத்தவரையும் ஃபஸ்லாக் ஃபாரூக்கி, அஸ்மதுல்லா உமர்ஜாயோட பவுலிங்கும் ஜாத்ரானோட அக்குமுலேஷனும் பெருசா இம்பாக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. துபாயை பொறுத்தவரையும் பவர் ஹிட்டர்ஸ் ஒரு குர்பாஸோட வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி ரஷித் கானோட பினிஷிங் கேப்பபிலிட்டியுமே வந்து எந்த கிரவுண்ட்ல இருந்தாலும் துபாயில வந்து ஹெல்ப் ஆகும். ரசூலியுமே வந்து துபாயில நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றதுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் அபவுட் ஆப்கானிஸ்தான். So now we are into last team India. So துபாயில T20 இன்டர்நேஷனல் ஆடும்போது கொஞ்சம் இந்தியா வந்து ததிகினத்துவம் போட்டிருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி அபுதாபில T20 இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ சூப்பர் 4 போகும்போது எங்க அவங்க போய் ஆட போறாங்கன்னு பார்க்கும்போது அங்கதான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து நியூவா இருக்கும். இது இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம். ஸோ எனிவே அவங்க வந்துட்டு இது ரெண்டுமே கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கம்பேர் டு நியூவர் எக்ஸ்பீரியன்ஸ். பட் துபாயில வந்து கொஞ்சம் நிறைய மேட்சஸ் வந்து ஆடி இருக்காங்க. பட் வின் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இப்ப இருக்க டீம்ல துபாய்க்கு வந்து இந்தியன் டீம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது என்ன பொறுத்தவரையும் சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா அண்ட் அபிஷேக் சர்மா தான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் த ஹிட்டிங் நேச்சர் கொஞ்சம் வந்து ஸ்லைட்லி மிட் கிரவுண்டா இருக்கிறதுனால நிறைய சிக்ஸ் அடிச்சு மேனேஜ் பண்ணோம்னா நல்ல மார்ஜின்ல வின் பண்ண முடியும். பவுலர்ஸை பொறுத்தவரையும் ஸ்பின்னர்ஸோட இம்பாக்ட் அதிகமா இருந்திருக்கு. வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேலோட இம்பாக்ட் வந்து ஹெவியா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு துபாயில. பட் அபுதாபியை பொறுத்தவரையும் இந்தியன் டீம் ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காங்க. அங்க ஆடின T20 ஒரு மேட்ச்லயுமே வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. பட் சக்சஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரி பார்த்திருக்கு அப்படின்றதுனாலும் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல அங்க அக்குமுலேஷன் நிறைய இருக்கனால சுப்மன் கில்லோட வேல்யூ வந்து ரொம்ப ஹையா இருக்கும் அபுதாபில. அதே மாதிரி பவுலரை பொறுத்தவரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா வில் பி மோர் எஃபெக்டிவ் அலாங் சைட் ஹர்திக் பாண்டியா அப்படின்றத தான் நம்ம வந்து பாக்குறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஓவரால் அனாலிசிஸ் ஆன் ஆல் டீம்ஸ். ஸோ எந்தெந்த கிரவுண்ட் வந்துட்டு யார் யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்றத நம்ம எவ்வளவு நேரம் லாஸ்டா நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து 2 கிரவுண்டுமே நம்ம எடுத்த டேட்டா படி அனலைஸ் பண்ணி அக்கு வேற ஆணி வேற நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த
ஸ்டாட்ஸ் பேஸ்டு நியூ வெர்ஷன் ஆஃப் வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த எஃபர்ட்ஸ் இதெல்லாம் வந்து தொடரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டூ லைக் அண்ட் ஷேர் டு வி டாக் கிரிக்கெட். ஸோ அந்த விதத்துல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் அக்ஷய் சைனிங் ஆஃப் ஃப்ரம் வி டாக் கிரிக்கெட். பை பை கைஸ்.